பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதமும் ஏசப்பா நம்ம கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை படுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு வந்துங்க தான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே, எகிப்திலே யோசேப்பு என்னமா சிறுமைப்பட்டிருந்தான். நீங்கள் அந்த யோசேப்போட வாழ்க்கையை எடுத்து மெடிடேஷன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நல்ல ராஜா வாழ்க்கை வாழ்ந்தவன் தாங்க யோசேப்பு அவங்க அப்பா வீட்டில். ஆனால் அவன் அங்கேருந்து விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போன பிறகு அடிமையாக வாழ்ந்தான், கைதியாக வாழ்ந்தான். அவனுக்குன்னு ஒரு சுதந்திரம் கூட கிடையாதுங்க. அப்பேற்பட்ட இடத்துல தான் அவனுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறியான் அவனுக்கு வந்து நல்ல ஒரு குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி தர்றாருங்க. அவனோட குடும்பத்தில் அவனுக்கு 2வது ஒரு பேபி பிறக்குது. அதை பார்த்தவொன்னே அவன் சொல்கிறியான், நான் சிறுமைப்பட்டு நான் அனாதையாக இருந்தேன், இந்த இடத்துல ஆதரவற்று இருந்தேன், என்னை விசாரிக்க ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல கடவுள் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகளை கொடுத்து என் குடும்பத்தை பழுக பண்ணினான்னு சொல்லி தனக்கு பிறந்த அந்த 2வது பிள்ளைக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எப்ராயிம் சொல்லி பெயரிட்டானாங்க. நம்ம எதில் சிறுமைப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல தாங்க கடவுள் வந்து நம்மளை பழுக பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வசனத்தை நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் வந்து இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் வந்து உருவாக்குறாரு பார்த்தீங்களா. உருவாக்குனே அவங்களை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கன்னா, நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமி எல்லாம் என்ன செய்யுங்க, நிரப்பி இந்த இங்கே இருக்க மிருக ஜீவன்கள் அங்கே எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு கீழே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிப்பாருங்க. அதில் என்ன கேட்டீங்கன்னா பழுகி பெருகி அவங்க ஆதாமும் ஏவாளும் தனியாக இருக்கும்போது தான் என் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவங்கள எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா பழுகி பெருகி அப்படிங்கிறாரு. அவங்க தனியாக இருக்கிறாங்க. அந்த ஒரு குறையானது அவங்க பழுகி பெருன்னு அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அது இன்னைக்கு வரைக்கும் அது பழுகி பெருகுது. பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆதாம் ஒரே ஒரு ஏவாள் அவங்ககிட்ட இருந்து வந்ததுங்க அந்த பூமியில் இருக்க இவ்வளவு ஜாதியார்கள், இவ்வளவு மனுஷர்கள், இவங்க நம்ம எல்லாருமே கடவுள் அவங்கள ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்களாகி நம்ம வர்றோங்க. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு இதில் வந்து யோசேப்பை குறித்து அவர் சொல்கிறாரு, என்ன யோசேப்பு சொல்கிறாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில். அவன் எவ்வளோ நாள் யோசித்திருப்பான் பார்த்தீங்களா, ஐயோ நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம். இன்னைக்கு அவனுக்கு காய்ச்சல் வந்திருந்தப்போ கூட அவன் யோசித்திருப்பான்ல, அவங்க அப்பா வீட்டில் இருந்தாலாவது அவங்க அப்பா பார்த்துருப்பாங்க, அண்ணன் தம்பி அடித்தாலாவது எட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த எகிப்து தேசத்தில் அவன் அடிமையாக இருந்தப்ப யாராவது போய் அவனை விசாரிச்சிருப்பாங்களாங்க. அவனே தான் தன்னோட ஃபீவருக்கோ அல்லது தன்னோட பலவீனத்துக்கோ அவனே தான் பார்த்துருந்துருக்கணும். அவனை விசாரிக்க கூட ஆள் இருந்திருக்காது, நீ சாப்பிட்டையான்னு கேட்க கூட ஆள் இருந்திருக்காது. அப்படித்தானங்க. அந்த சூழ்நிலையில தான் அவன் சொல்கிறான் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கடவுள் கொடுத்தாராங்க. இன்னைக்கு கூட நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கீங்க? யோசேப்புக்கு வந்து ஆளே இல்லை, அதாவது தன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு குடும்பம் கிடையாது. தனக்கு இருந்த குடும்பத்தை அவன் லாஸ் பண்ணிட்டான். அவன் வந்து ஒரு அடிமையாக இருந்தான். இப்படிங்கிற ஒரு சிறுமையில் இருந்துக்கும் போது கடவுள் அவனை ஆசீர்வதிச்சார். அது நிமித்தம் அவனுக்கு நல்ல உயர்வு உண்டாக்குச்சு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் உண்டாகுச்சு. அவனுக்கு பிள்ளைகள் வந்தாங்க. அதே போல தாங்க இன்னைக்கு நீங்கள் எதில் சிறுமைப்பட்டிருக்கீங்க? ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப லாஸ் ஆகி முடியவே முடியல, ரொம்ப சிறுமைப்பட்டு இருக்கேன், எல்லாரும் டாப் லெவலில் இருக்காங்க, எனக்கு மட்டும் பிஸ்னஸ் நல்லா இல்லைன்னு இருக்கீங்களா? அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. எப்படி யோசேப்பு தேவனோடு இணைஞ்சு வாழ்ந்தானோ அதே போல் நீங்களும் தேவனோடு இணைஞ்சு இந்த பிஸ்னஸை தேவன்கிட்ட கொடுங்க. அவர் கடவுள் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்வார், அதை பழுகி பெருக செய்வாருங்க. உங்கள் பிஸ்னஸ் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுங்க. வெறும் பிள்ளை இல்லாததுக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் இந்த எப்ராயிம், அதாவது இந்த மாசத்துக்கு ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா எப்ராயிம், அதாவது பழுகி பெருகிற மாதங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாட்டினா கூட இந்த மாதம் இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி சொல்லி பாருங்க. நிச்சயம் கடவுள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவாருங்க. குழந்தை நிற்குங்க, நிச்சயமா நிற்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை வேற உங்க குடும்பத்துல சமாதானமே இல்லையா, எந்த இடத்துல நீங்க சிறுமைப்பட்டிருக்கீங்க நீங்க யோசித்து பாருங்க. உறவுகளே இல்லாமல் நீங்க தனிமைப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். கர்த்தர் நீங்கள் அந்த காரியத்தை இந்த கடவுளோட சொல்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிச்சாரோ, எப்படி யோசேப்பை ஆசீர்வதிச்சு அவங்களோட சிறுமையிலேருந்து அவங்கள வெளியெடுத்து அவங்கள பழுகி பெருக செய்தாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, வேறு எந்த வித சிறுமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதை அவர்கிட்ட கொடுங்க. அதை அவர் அதுலேருந்து அவர் உங்களை விலக்கி உங்களுக்கு செழிப்பின் ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஆரோக்கியங்கிற ஒரு ஆரோக்கியங்கிற ஒரு ஆசீர்வாதத்தினால் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். உங்களுக்கு அந்த
அந்த ஆசீர்வாதம் வரும்போது எப்படி தெரியுங்களா இருக்கும்? நீங்கள் மட்டும் அது ஆசீர்வாதமாக உங்களுக்குள்ளே வச்சுருக்க மாட்டீங்க. கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது எப்பயுமே செல்ஃபிஸாக அவனால் ஒரு பீரியட் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கடுத்து அது அவனை மீறி ஓவர்ஃப்ளோ ஆயிருங்க. அது மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக போகுங்க. அது மாதிரி கடவுள் உங்களுக்கு பிஸ்னஸ்னாலும் சரி, ஆரோக்கியம்னாலும் சரி, செழிப்புனாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை, சமாதானம்னாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதம் சரிங்க, எதில் உங்களுக்கு குறை இருக்கோ அதை இன்னைக்கு கொடுங்க. இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நிரம்பி வழிய பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாமாங்க? ஏசப்பா, இந்த மாதம் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பழுகி பெருகுகிற ஆசீர்வாதம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. இதை பார்க்கிறவர்கள் எந்தெந்த காரியத்தில் சிறுமைப்பட்டு இருக்கார்கள், ஒருவேளை வியாதியில் சிறுமைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஒருவேளை சமாதானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாங்கன்னா இன்றைக்கே அவங்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்கிறேன். சமாதானம் நிரம்பி பழுகி பெருகட்டும் ஏசப்பா. ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் இருப்பார்களானா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, வேற எந்த இடத்துல ஒருவேளை பணத்திலேயோ எதிலையாவது சிறுமைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதத்தில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறட்டும் ஏசப்பா. சமாதானம் உள்ளவர்களாய் மாறட்டும் அப்பா. மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய கிருபைகளை இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் திரும்ப கேளுங்க. இந்த மாதம் உங்களை பழுகி பெருகி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக கடவுள் மாற்றுறதை பாருங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.